சரித்திரத்தில் பேர் பெற்று விளங்கிய ராஜா தனது சிறு வயதில் தேசத்தை ஆளும்படியான சிலாக்கியத்தை பெறுகிறான். இறைவன் தரிசனத்தில் அவனுக்கு தோன்றி, உனக்கு விருப்பமானதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னபோது, ஆண்டவரே, நீர் கொடுத்த ஜனங்களை விசாரிக்கும்படியான ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்டான். அவன் கேட்டதை ஆண்டவர் கொடுத்ததும் அல்லாமல் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் ஆண்டவர் மனதார அவனுக்கு கொடுத்தார். ஆரம்ப கால ஆட்சியும் வாழ்வும் நன்றாகத்தான் போனது. ஞானத்தை பயன்படுத்தினான். அவனுக்கு எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தன. தேவன் அவனுக்கு கொடுத்த ஞானத்தை அறிந்த அண்டை நாட்டு ஆளுகை செய்தவர்கள் பார்த்து பிரமித்து ஞானத்தை கொடுத்த தேவனை மைமைப்படுத்தினார்கள். வீடுகள், சிங்கார வனங்கள், தோப்புகள், அணைகளை கட்டினான். கடவுளுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்து ஒரு பெரிய மன உருக்கமான ஜெபத்தையும் ஏறெடுத்தான். ஆண்டவரும் கேட்டு அந்த ஆலயத்தை தமது மகிமையினாலே நிரப்பினார். தேசத்தில் எல்லாம் நன்றாக செய்தான். ஆனால் ராஜா தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, இல்லற வாழ்வில கடவுள் அவனை இருமுறை எச்சரித்தும் ஆண்டவரை பூரண மனதோடு பின்பற்றாமல் அந்நிய நூற்றுக்கணக்கான மனைவிகள், இதர பெண்களையும் சேர்த்து கொண்டான். அவர்கள் எல்லாரும் இவனை மெய் தேவனை விட்டு வழிவிலகச் செய்தார்கள். இவனும் தன் சரீரத்தை மதுவினாலே சீராட்டினான். அவன் கண்கள் இச்சித்ததை எல்லாவற்றையும் அனுபவி ராஜா என்று சொல்லி அனுபவித்தான். முடிவோ அவனுக்கு ஆசீர்வாதமாக அமையவில்லை. ஏறத்தாழ நடுத்தர வயதிலே மரித்து போனான். அவனது ராஜ்யம் பெருபகுதி அவனுடைய ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்தார். இவன் பிள்ளைகளுக்கு இவன் முன்மாதிரியான வாழ்க்கை நடத்தவில்லை. அவனது ஆட்சியில் தேசம் சமாதானமாக இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் தகாத விதமாய் அனுபவித்த இந்த ராஜாவுக்கோ சமாதானம் இல்லை. ஒரு கூற்று உண்டு, இஃப் மணி இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட். இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. ஆண்டவருடைய கிருபை நம்மை பாதுகாத்துக் கொள்வதாக. ஆமீன். Like, share and subscribe to spread our Lord's love.